நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த படத்துடைய கதையும் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமும் இப்போ நீங்கள் பேசின விஷயம் இதை மூணையும் டேலி பண்ணி பார்க்குறப்போ உங்கள் மனதில் என்ன ஓடுது? வாட் யூ வாண்ட் டு சே? முதல்ல ராதாமோகன் அவர்களுக்கு படம் பண்ணுறேன்னும் போது முதல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவருடைய எல்லா படங்கள்லையுமே ரொம்ப அழகான மனித உணர்வுகளை கொண்டு வந்திருப்பார், வெளியில் கொண்டு வந்திருப்பார். முழுக்க முழுக்க எப்போ பாரு இந்த காதல் பாடல்கள் இதுவாக எழுதிக்கிட்டே இருக்கும்போது இது மாதிரியான ஒரு பாடல்கள் வந்து அவர் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும் சமூக பிரச்சனைகள் சார்ந்தது, அதிலிருந்து ஒரு தத்துவம், இது மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கிட்டு தான் வருது. இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருந்தது கேட்டுகிட்டு இருந்தேன். ரொம்ப சுகமாக இருந்துச்சு. நிறைய உங்களோட கதைகள் எல்லாம் கேட்கும்போது யோசித்து பார்த்தேன். அப்போது அவங்க அங்கே பேசிகிட்டு இருந்தவங்க நிலைமையில் எங்கள் அம்மா இருந்திருக்கலாம், அந்த பையனாக நான் இருந்திருக்கலாம். எங்கள் அப்பா அம்மாவோட திருமணமும் அந்த கலப்பு திருமணம், அவங்க பெற்றோரோட அனுமதி இல்லாமல் 2 பேரும் ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஏதாவது இது மாதிரியான ஒரு பிழை நடந்துருந்துச்சுன்னா 8000 பாடல்கள் இல்லாமல் போயிருந்திருக்கும், 6 தேசிய விருதுகள் இல்லாமல் போயிருந்திருக்கும், அவர் படைத்த இலக்கியங்கள் எதுவுமே இல்லாமல் போயிருந்திருக்கும், நான் இங்கேருந்து பேசிகிட்டு இருந்திருக்க முடியாது. இந்த படம் மூலமாக நல்ல சமூக பாடல்கள் இந்த படத்தில் வந்திருக்கு. ஒரு பாடல் வந்து நம்ம மனித இனத்தை பற்றி, நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை பற்றி ஒரு பாடல். மண்ணடைச்ச பந்து தைச்சான், பந்து மேலே புள்ளி வச்சான், புள்ளிக்குள்ளே உன்னை என்ன நிற்க வச்சு சுத்த வச்சான், உசுறு முளைச்சி வர தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சான், மசுரை களைச்சி விட காற்று அதில் ஊதி வச்சான், அவனுக்கு பொழுது போக இவங்களை அவன் படைச்சான், அவனையே குழப்பி போட கடவுளை இவன் படைச்சான், அடுத்து என்ன நடக்கும்னு கணக்கு ஒன்று இருக்கு, தடுத்து மாற்ற நினைக்கிறவன் தலையில் ஏறும் கிறுக்கு அப்படின்ட்டு ஒரு பாடல் இந்த படத்தில். அது வந்து ராதாமோகன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் அந்த கதையிலேருந்து ஒரு சித்தர் பாடல் மாதிரி வேணும், ரொம்ப ஒரு யதார்த்தமாக அப்படியே அந்த ஃபிலாசபி சொல்லிக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு பாடல் வேணும்னு சொல்லி கேட்டார். நீங்களும் கூட காதல் திருமணம் செஞ்சவர் தான் மதன் கார்கி. காதல் திருமணம் செய்வது எவ்வளவு சிறப்பானதுன்னு சொல்லுங்க. நான் 10 ஆண்டுகள் என்னோட இப்போ நான் திருமணம் செஞ்சுக்கிட்டு நந்தினி அவங்கள வந்து 10 ஆண்டுகள் காதலிச்சேன். வீட்டில் வந்து கல்யாண பேச்சு நடக்கும்போது தான் 10 ஆண்டுகள் கழித்து கல்யாண பேச்சு நடக்கும்போது தான் வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க என்ன காஸ்ட்டுன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன் எனக்கு தெரியல அப்படின்னு. இது தெரியாமல் எப்படி அப்படின்னா, எனக்கு தெரியாது. என் கூட 15 வருஷமாக என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் என் கூட ஸ்கூலில் காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் பிஹெச்டி வரைக்கும் என் கூட படித்தார். அவர் என்ன காஸ்ட்னு தெரியாது. ஆனால் அது எதுவுமே வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு ஜாதிகள் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ஜாதிகள்ன்ற அந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதிக்கு வந்து ஒரு கட்டடக்கலையிலேருந்து, ஒரு அவங்க உணவு வகைகள்லேருந்து, அவங்க பேசுகிற மொழியிலேருந்து, இந்த இது எல்லாத்தையும் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணுவேன், ரொம்ப ரசிப்பேன். ஆனால் எப்போவுமே எல்லா மாதிரியும் தான் ஒரு மதமோ ஜாதியோ ஒரு நாடோ ஒரு நாட்டு உணர்வோ இதெல்லாமே அது மேலே எக்ஸசிவ் பற்று அப்படின்னு வெறி, அப்படி அந்த பற்றுன்றதோட அது வந்து ஒரு வெறியாக மாறும்போது பிரச்சனைகள் வருது. அது வந்து ஒரு ஜாதியாக இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் வருது. அதுதான் அப்படிதான் நம்ம காதலியாக இருந்தாலும் சரி. அண்ட் வாட்ஸ் இதில் ஒரு இந்த படத்தினுடைய ஒரு கனமான பகுதியாக எதை நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு கொலை செஞ்சவனுக்கும் கொலையானவங்களுக்கு மேலே அதை மறைக்கிறவங்க இருக்காங்கல்ல, அதை ஆமோதிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அது எனக்கு பயம். அதை பார்த்து சும்மா இருக்கிறவனும் கொலை செஞ்சவன் தானே. எனக்கு இந்த படத்துல வந்து ரொம்ப கனமாகிறது மொத்தம் படத்துலயும் இருக்கிற அந்த ஒரு விஷயம், இதற்கான சப்போர்ட் சிஸ்டம். ஒருத்தன் தேடிக்கிட்ட போறான், அவனை திசை திருப்புறான். நடந்த ஒரு நிகழ்ச்சி, காரணம் என்ன, யாரு அப்படின்னு ஒரு தெரியாம ஒரு இளைஞர்கள் உள்ள போகும்போது இளைஞர்களை திசை திருப்பும் விதம் இருக்கு இல்லையா, மிரட்டும் விதம் இருக்கு இல்லையா, கன்ஃபியூஸ் பண்றோம், ஒரு சக்கரவியூகத்தை கிரியேட் பண்றது இருக்கு இல்லையா, அது மீண்டும் அவங்களே குழம்பி போகிற விஷயம் இருக்கு இல்லையா. அதாவது செய்யறது தப்புன்னு தெரியுது, ஆனா அது ஒரு கௌரவ கொலையா இருக்கு. அதுக்கு வந்து இவனுங்க கொடுத்த பேர் இருக்கு இல்லையா, கௌரவ கொலை. கொலை செய்யறவன் ஒருத்தன் தான், சாகரவன் ஒருத்தன் தான், அவங்க தனியாக தான் நிற்கிறாங்க. அவங்க சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க தான் காரணமாக இருக்காங்க. எல்லாருக்கும் பங்கு இருக்கு. எல்லாருமே we are all responsible for what is happening in this country. அண்ட் நாளைக்கு என்னுடைய மகளோ என் மகனோ என்னுடைய குழந்தைங்களோ அடுத்த தலைமுறையோ எனக்கு அந்த கேள்வி கேட்டுறக்கூடாது. நான் இங்கே இருந்து இந்த விஷயத்துக்கு நான் துடித்தேன், எனக்கு கொடுத்த ஒரு மேடையில், நான் வளர்ந்த ஒரு வளர்ச்சியில், எனக்கு கிட்ட இருக்கிற காசு, நான் சம்பாதிச்ச காசுலையும் இந்த மாதிரி படைப்புக்கு இதை நான் பதிவு பண்ணேன். எனக்கு தைரியம் இருந்தது, நான் அதை வந்து சென்சிட்டிவாக அதை பார்க்க முடிஞ்சது. அண்ட் என்னால் அது மட்டும் தான் பண்ண முடிஞ்சது, என்னால் முடிஞ்சதை நான் செய்ய முடியும். அது எனக்கு முக்கியமாக இருக்குது. இந்த பூமியில் நான் இவன் வளர்ந்துட்டு இருக்க, நம்ம எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம். ராதா கதை சொன்னது, ராதா நம்ம வாழும் காலத்தில் தான் இதை பற்றி பண்ணணும், நாட் வென் வி ஆர் கம்ஃபர்டபுள்.
இதில் பணம் இழக்கிறோமா, நேரத்தை இழக்கிறோமா, இல்லை வேற ஏதாவது செஞ்ச இன்னும் பெரிய பேர் கிடைக்குமா, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. இட் இஸ் ஃபார் அவர் கான்ஷியஸ் we have made this film. It's great. It's for our consciousness. Can you see the trailer? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கௌரவம் இருக்கு. இந்த சொத்து சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி அதெல்லாம் பரம்பரையா சேர்த்து வச்சிருக்கோம். கௌரவங்கிறது பிறப்பால வர்றதா இல்ல நாம வாழ்ற வாழ்க்கையால வர்றதான்னு புரியல. செல்விக்கு சம்மதம்னா நான் அவளை கட்டிக்கிறேன். பொதுவா யங்ஸ்டர்ஸ்னாலே பீட்சா பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு பொறுப்பு இல்லாம அலையறவங்கன்னு பல பேர் நினைக்கிறாங்க. அது தப்பு. எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நாங்க ஒன்னா கூடி போராடினா என்ன ஆகும்னு உலகத்துக்கு காட்டதான் போறோம். We want justice! மண்ணடிச்ச பந்து தைச்சான், பந்து மேல புள்ளி வச்சான், புள்ளிக்குள்ள உன்னை என்ன நிக்க வச்சு சுத்த வச்சான். மண்ணடிச்ச பந்து தைச்சான், பந்து மேல புள்ளி வச்சான், புள்ளிக்குள்ள உன்னை என்ன நிக்க வச்சு சுத்த வச்சான். உசுறு முளைச்சு வர தண்ணி கொஞ்சம் ஊத்தி வச்சான், மசுர கலைச்சு விட காத்து அதில் ஊதி வச்சான். அவனுக்கு பொழுது போக இவங்கள அவன் படைச்சான், அவனைய குழப்பி போட கடவுளை இவன் படைச்சான். அடுத்து என்ன நடக்கும் முன்னு கணக்கு ஒண்ணு இருக்கு, தடுத்து மாத்த நினைக்கிறவன் தலையில் ஏறுந்து இருக்கு. அடுத்து என்ன நடக்கும் முன்னு கணக்கு ஒண்ணு இருக்கு, தடுத்து மாத்த நினைக்கிறவன்